முள்வேலி முகாம் தொடங்கி திடீரென காணாமல் போகும் மக்கள் வரை இலங்கையின் மீது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகின்றன. உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் நடந்த மீறல்கள் அணையா தீக்கங்குகளாக இன்றும் இருக்கின்றன. யுத்தம் முடிந்து 3.5 ஆண்டுகளாகியும் இன்னும் ஏன் அரசியல் தீர்வு காணப்படவில்லை என்று கடந்த வாரம் இலங்கை பிரதிநிதியை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஐநா பொதுச் செயலாளர். இந்த சூழலில் அண்டை நாடு, இலங்கையுடனான நெருக்கமான உறவு கொண்ட நாடு என்ற அடிப்படையில் இந்தியாவின் நிலைப்பாடு உன்னிப்பாக நோக்கப்படுகின்றது. இதில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்று கூறுகிறார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன். அது ஒரு விதத்தில் நியாயமாக தெரிகிறது. அதனால் எல்எல்ஆர்சியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களிலே எது முதலில் அரசு ஒத்துக்கொண்டதோ அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பேச வேண்டும் என்று சொல்வதுதான் இந்திய தரப்பிலிருந்து சொல்லக்கூடியது. அதனால் அந்த அறிவுரைகளை சொல்ல வேண்டிய முறையிலே இலங்கை அரசிடம் வலியுறுத்தி மிக விரைவிலேயே அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஐநா மனித உரிமை ஆணையத்தின் ஆய்வுக் கூட்டத்தில் ஸ்பெயின் மற்றும் பெனின் ஆகிய நாடுகளோடு செயல்பட இருப்பதால் இந்தியா கவனமாக நடந்து இலங்கை அரசை பிரச்சனையில் சிக்காமல் காப்பாற்றும் என்பது வெளியுறவு கொள்கை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்களின் கருத்து. இலங்கை வேறு நாடுகளின் அழுத்தம் காரணமாக சீனா பக்கம் சாய்ந்துவிடக் கூடாது என்ற பயமும் இந்தியாவிற்கு அகலவில்லை என்கிறார்கள் இவர்கள். இலங்கையில் இப்போ கடந்த சில மாதங்களாக உள்நாட்டு பிரச்சனை, அதாவது பல்வேறு தமிழ் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் அவர்களுக்குள்ளேயே நிறைய அதிகார போராட்டங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குண்டான நிறைய நிலைப்பாடுகள் எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் பார்த்தோம் என்றால் இந்தியா இலங்கையை பாதுகாக்கக்கூடிய மேலை நாடுகளிலிருந்து அவர்களுடைய அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய செயல்பாடில் ஈடுபடக்கூடும் என்றே தோன்றுகிறது. தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறுமா? 13வது சட்ட திருத்தம் அமுல்படுத்தப்படுமா? தமிழ் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் சம அளவிலே கிட்டுமா என்று பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஜெனீவாவில் நடப்பதை விட இந்தியாவின் தொடர் அழுத்தம் காரணமாக இலங்கை தமிழ் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதே இன்றைய யதார்த்தம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் கணபதி மற்றும் கௌதமுடன் பார்வதி பாமா மற்றும் ஹசீஃப்.